தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான விண்ணப்பம் தகவல் கையேடு வழங்கும் பணி தொடங்கியது. வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்த தன்னார்வலர்கள் திட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்தனர். தமிழ்நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் அரசு துறை சேவைகள் திட்டங்களை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவதே உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாகும். இதன்படி வரும் நவம்பர் வரை முகாம்கள் நடத்தப்பட உள்ள நிலையில் முதல் முகாமை வரும் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்க உள்ளார். நகர்ப்புற பகுதிகளில் 3768 முகாம்கள் மூலம் 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 6232 முகாம்கள் மூலம் 46 சேவைகளும் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் தகவல் கையேடு வழங்கும் பணியை 1,00,000 தன்னார்வலர்கள் 3 மாதங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்டவர்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே விண்ணப்பம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் மாநகராட்சி அலுவலர்களும் தன்னார்வலர்களும் இணைந்து வீடு வீடாக சென்று கையேட்டினை வழங்கினர். மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியானவர்களுக்கு மறு விண்ணப்பத்திற்கான விண்ணப்பமும் வழங்கப்பட்டன. இதேபோல் பிற மாவட்டங்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான விண்ணப்பம் மற்றும் தகவல் கையேடு வழங்கும் பணி தொடங்கியது. அப்போது திட்டம் தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.